குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸோட 6th கிளாஸ்க்கு வந்திருக்கோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கிளாஸ் 1ல் முதல்ல நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு யூனிட் 5ல் மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். 8085 மைக்ரோ ப்ராசஸர் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, கொஞ்சம் அந்த டெஃபினிஷனை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது VLSI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன டிஜிட்டல் ஐசி சிப். அதை வந்து நம்ம அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இன்புட் அவுட்புட் டிவைசஸை இன்டர்ஃபேஸ் பண்ணி நமக்கு அப்ளிகேஷன் தகுந்தவாறு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில், தட் இஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் 8085 அப்படிங்கிறது தான் நம்மளோட யூனிட் 5ஆக இருக்குது. நம்ம லாஸ்ட் 4 யூனிட்ஸில் என்ன படித்தோமோ அதில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து நம்ம அடுத்த செமஸ்டரில் படிக்க போகிற மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு பேசிக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பற்றி அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ப்ராசஸர் 8085 உடைய கிளாஸ் 6. கிளாஸ் 6ல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றின ஆர்கிடெக்சர் பார்த்தோம். ஆர்கிடெக்சரில் நான் வந்து அதில் இருக்கக்கூடிய பேசிக் பிளாக்ஸ் எல்லாத்த பற்றியும் நல்ல டீட்டெயில் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அக்யூமுலேட்டர், பி ரிஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர், தென் வந்து ஏஎல் யூனிட் வந்து என்ன ஆப்ரேட் பண்ணுது, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, இதோட கிளாக் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், அதில் வரக்கூடிய கண்ட்ரோல் சிக்னல்ஸ், ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ், தென் டிஎம்ஏ ஆப்ரேஷன், இதை தவிர்த்து மைக்ரோ ப்ராசஸர் இருக்கக்கூடிய இன்ட்ரப்ட்ஸ், 5 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ், இது எல்லாம் வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டு இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் கிளாஸ் 2ல் நம்ம பின் டயக்ராம் பற்றி பார்த்தோம். மைக்ரோ ப்ராசஸர் 8085 உடைய பின் டயக்ராம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நமக்கு இங்கே 8085ல் 40 பின்ஸ் இருக்குது. 40 பின்ஸுமே வந்து மிக மிக முக்கியமான பின்ஸ். ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் 3ல் பார்த்தோம். தென் சிக்னல் டயக்ராம் வந்து கிளாஸ் 4ல் பார்த்தோம். சிக்னல் டயக்ராம், தென் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்மேட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேர்ட் சைஸை பொறுத்து அதை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் 4ல் பார்த்தோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் அப்படிங்கிறது இட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஆப்ரேஷன் கோட் அண்ட் அன் ஆப்பரண்ட். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அதில் ஆப்ரேஷன் கோடும் இருக்கணும், ஆப்பரண்டும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இதோட தொடர்ச்சியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கிளாஸ் 5ல் பார்த்தோம். ஸோ வி ஆர் டிவைடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டு 5 டைப்ஸ்: டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த 5 டைப்ஸை பற்றின பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் மெயினாக வந்து இந்த டேட்டாஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, தட் இஸ் ஃப்ரம் த சோர்ஸ் டு டெஸ்டினேட்டுக்கு பயன்படக்கூடியது தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். மெயின்லி அதில் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. தென் லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்த பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிளாஸ் 6. கிளாஸ் 6ல் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெயினாக வந்து நம்ம பார்க்க போகிறது அடிஷன் ஆப்ரேஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கிளாஸ் 6ல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் குரூப் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இட் கம்ஸ் அண்டர் அரித்மெட்டிக் குரூப். ஓகே, ஸோ இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெயினாக அடிஷன், சப்ராக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் பற்றிலாம் படிப்போம். பாருங்கள், இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ரிஜிஸ்டர் மற்றும் மெமரிகளில் உள்ள டேட்டாவின் மீது அரித்மெட்டிக் செயல்களை செய்வதற்கு பயன்படுகின்றது. இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள், அதாவது இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிஜிஸ்டருக்கும் மெமரியிலே இருக்கக்கூடிய டேட்டா மீது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்வதற்கு பயன்படுது. ரெஜிஸ்டர் இருக்க டேட்டா மேலேயும் செய்யலாம், மெமரியில் இருக்க டேட்டா மேலேயும் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை செய்யலாம். ஓகேவா? ஆட் ஆர் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏடிடி. ஸோ நம்ம நிமோனிக்கே வந்து இதை சுருக்க முடியாத சின்ன வேர்டாக இருக்கிறதுனால ஸோ நம்ம அதே நிமோனிக் தான் வச்சுருக்கோம். ஆட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன ஆப்ரேஷன் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஆட் ஆர், ஆருங்கிறது ஒரு ரிஜிஸ்டரை குறிக்குது.
maybe any type of register, add register. Okay, so a equal to a plus r, that is accumulateல வந்து சேரக்கூடிய டேட்டாவானது நமக்கு என்ன வருது, accumulate இருக்கக்கூடிய டேட்டாவும் r ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஆட் செஞ்சப்பட்டு அந்த அதன் மதிப்பானது accumulate ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகிறது. ஸோ ரெஜிஸ்டரில் ஆறில் உள்ள மதிப்பானது அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. ரெஜிஸ்டர் ஆறில் உள்ள மதிப்பானது அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. ஸோ ரெஜிஸ்டர் ஆறில் உள்ள வேல்யூவும் அக்யூமுலேட்டரில் உள்ள வேல்யூவும் ஆட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் டிஃபால்ட்டாக எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஆட் ஆர் அப்படி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு இங்கே வந்து ஏ ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வேர்டு எதுலேயுமே வரல, பட் இம்ப்ளிசிட்டாகவே இது தெரிஞ்சுக்கும். ஸோ ஆட் ஆர்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அக்யூமுலேட்டில் இருக்க டேட்டா கூட தான் ஆட் ஆகும். ரிசல்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக அக்யூமுலேட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து ஏ ரெஜிஸ்டர் மென்ஷன் பண்ணவே இல்லையே, எப்படி அது ஆட் ஆகும் அப்படின்னு இம்ப்ளிசிட்டாக அது அப்படியே தான் எடுத்துக்கும். ஸோ ரெஜிஸ்டர் ஆறில் உள்ள மதிப்பும் ஏ ரெஜிஸ்டர் உள்ள மதிப்பும் ஆட் செய்யப்பட்டு முடிவானது ஏ ரெஜிஸ்டர் போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் தேவை, மிஷின் சைக்கிள்ஸ் தேவைன்னு சொன்னால் ஒரு மிஷின் சைக்கிள் தான் தேவை. டி ஸ்டேட்ஸ் வந்து 4. இது என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஸோ இதில் எல்லா ஃப்ளாக்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளாக்ஸுமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் மூலமாக. இதில் நமக்கு ஆறுங்கிறது எனி டைப் ஆஃப் ரிஜிஸ்டராகவும் இருக்கலாம், தென் அடுத்தது add m. mங்கிறது மெமரி. mனா என்னது, மெமரி. இட் இன்டைரக்ட்லி மீன்ஸ் a register pair. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், mங்கிறது மெமரி. எந்த ரெஜிஸ்டர் பேர் அதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஹெச்எல் ரெஜிஸ்டர் பேரை இண்டிகேட் பண்ணும். ஸோ ஹெச்எல் ரெஜிஸ்டர் 16-bit ரெஜிஸ்டர் பேர் ஹெச்எல். இந்த ரெஜிஸ்டர் பேர் எந்த மெமரி லொக்கேஷனை குறிப்பிடுதோ அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஏ ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவும் ஆட் ஆகி அதன் மதிப்பானது ஏ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஹெச்எல் ரெஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பானது அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் பேர் சொல்லக்கூடிய மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாவும் அந்த அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டாவும் ஆட் ஆகி அதன் வேல்யூ வந்து ஏ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ சைக்கிள்ஸ் இது எத்தனை சைக்கிள்ஸ் எடுத்துக்குதுன்னா 2 சைக்கிள்ஸ் எடுத்துக்குது. அட்ரஸிங் வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், பிகாஸ் நம்ம மெமரி எம்னு கொடுத்துருக்கோம், அது வந்து எந்த ரிஜிஸ்டர் பேர் அப்படிங்கிறத இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். ஸோ ஹவு மெனி ஸ்டேட்ஸ், 7 T ஸ்டேட்ஸ், எல்லா ஃப்ளாக்ஸுமே இதில் எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆட் எம், இங்கே ஆட் ஆர் பார்த்தோம், இது ஆட் எம். அடுத்தது ஆட் இமீடியட், ஏடிஐ, ஐங்கிறது இமீடியட்டாக குறிக்குது. ஆட் இமீடியட் டேட்டா. ஸோ நமக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறத டேரெக்டாக கொடுத்துட்றோம். ஸோ இது இமீடியட் அப்படிங்கிறத திஸ் கம்ஸ் அண்டர் இமீடியட் அட்ரஸிங் மோட். டேட்டாவை தான் நம்ம இங்கே பை 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதுவும் அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஆட் ஆகி ரிசல்ட் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஏ ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனின் 2வது பைட்டில் உள்ள மதிப்பானது அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஆட் ஆகி ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. இது எத்தனை சைக்கிள்ஸ் எடுத்துக்குதுன்னா 2 சைக்கிள்ஸ் எடுத்துக்குது. இமீடியட் அட்ரஸிங் மோட் எத்தனை டி ஸ்டேட்ஸ் தேவைப்படும், 7 T ஸ்டேட்ஸ் தேவைப்படும். எல்லா ஃப்ளாக்ஸுமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தது வந்து ஆட் ஆர், ஆட் எம், நார்மல் ஆட் அடிஷன் ஆப்ரேஷன். இது வந்து ஆட் இமீடியட் அப்படிங்கிறது டேட்டாவை உடனே ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஆட் பாருங்கள், ஆட் சி, ஏடிசி, ஆட் ரிஜிஸ்டர் வித் கேரி. ஸோ நம்ம ஏற்கனவே ஆட் ஆர் பார்க்கும்போது அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவையும் ஆர் ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவை மட்டும்தான் ஆட் பண்ணோம். இதில் கேரியும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதில் கேரியை கன்சிடர் பண்ணவே இல்லை, இதில் கேரியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க, ஏ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கேரி. ஸோ ரிஜிஸ்டர் ஆரில் உள்ள மதிப்பும் மற்றும் கேரி ஃப்ளாகில் உள்ள மதிப்பும் அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. ஓகே, ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து திரும்ப வந்து ஏ ரெஜிஸ்டர்லேயே ரிசல்ட்டை போய் ஸ்டோர் பண்ணுறாங்க, ஏ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் கேரி. ஸோ இது வந்து 3rd டைப் ஆஃப் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஏடிசி, ஆட் ரெஜிஸ்டர் வித் கேரி. தென் அதே மாதிரி ஏடிசிஎம், ஏடிசிஎம்னா ஆட் மெமரி வித் கேரி. மெமரினா என்ன நமக்கு என்ன தெரியும்,
It indirectly means HL register pair. HL register pair கூறுகின்ற மெமரி லொகேஷனில் உள்ள மதிப்பும் A ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்பும் அதனுடன் கேரியில் உள்ள மதிப்பும் ஆட் ஆகி அக்யூமுலேட்டரில் போய் ரிசல்ட் ஆனது ஸ்டோர் ஆகின்றது. சரியா? ஸோ ஆட் மெமரி வித் கேரி. HL ரெஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொகேஷனில் உள்ள மதிப்பும் கேரி ஃப்ளாகில் உள்ள மதிப்பும் அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. It takes 2 cycles of operation. It indicates register indirect addressing. Since HL register pair is indicated by the word M, memory in குறிப்பிட்டிருக்காங்க. It takes 7 T states. Okay. So இது வந்து register addressing. இது வந்து register indirect addressing. Register indirect addressing. அடுத்து add immediate with carry. So immediate addressing லையும் டேட்டாவை வந்து டைரக்டா ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து add immediate with கேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேரிங் டேட்டா இமீடியட்டாக கொடுத்துருக்கறதுனால அதை தான் இங்கே பைட் 2 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏல உள்ள டேட்டாவும் இரண்டாவது பைட்டில் உள்ள மதிப்பும் டேரெக்டாக கொடுத்துருக்க டேட்டாவும் கேரியில் உள்ள மதிப்பும் அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது. ஸோ A ப்ளஸ் பைட் 2 ப்ளஸ் கேரி இது எல்லாம் ஆட் ஆகி ரிசல்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. ஓகே. It takes 2 cycles. இது வந்து comes under immediate addressing mode. 7 T states தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இது வந்து add immediate with carry. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய 6 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுமே அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் add R, அடுத்து add M பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா add immediate பார்த்தோம். add immediate அதுக்கடுத்து add with carry அப்படின்னா எப்படி வருங்கிறது வச்சு 3 டைப் ஆஃப் அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பயன்படுத்தி 6 இது நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது 6மே அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்ராக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சப்ராக்ஷன் ஆப்ரேஷன். என்ன நம்ம ஆடில் பார்த்தோமோ அது எல்லாமே சப்ராக்ஷன்லேயே இருக்குது. SUBனா சப்ராக்ட் ரிஜிஸ்டர். ஸோ ஆறுங்கிறது நமக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அது அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டா கூட தான் சப்ராக்ட் ஆக போகுது. ஏல உள்ள டேட்டாவும் ரெஜிஸ்டர் உள்ள டேட்டாவும் சப்ராக்ட் செய்யப்பட்டு ரிசல்ட் ஆனது அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிறது. இதுவும் 1 cycle ஆஃப் ஆப்ரேஷன் எடுத்துக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ரிஜிஸ்டர் அட்ரஸிங். இட் டேக்ஸ் 4 T states. ஸோ அடுத்து சப் எம். எம்ங்கிறது மெமரி. இட் இண்டிகேட்ஸ் HL ரெஜிஸ்டர் பேர். HL ரெஜிஸ்டர் பேர். ஸோ A ரெஜிஸ்டர் உள்ள டேட்டாவும் HL ரெஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொகேஷன் உள்ள மதிப்பும் சப்ராக்ட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகின்றது. It takes 2 cycles of operation. Register indirect addressing takes 7 T states. 7 T states. So A ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்பும் HL ரெஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொகேஷன் உள்ள மதிப்பும் சப்ராக்ட் செய்யப்பட்டு அக்யூமுலேட்டட் ரெஜிஸ்டரில் போய் ரிசல்ட் ஆனது ஸ்டோர் ஆகிறது. ஸோ சப் எம். அடுத்து சப்ராக்ட் இமீடியட். A ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்பும் நம்ம என்ன இமீடியட்டாக டேட்டா கொடுக்குறோமோ அதுவும் சப்ராக்ட் செய்யப்பட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஆனது A ரெஜிஸ்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. SUIனா சப்ராக்ட் இமீடியட். ஸோ அக்யூமுலேட்டரில் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுவும் நம்ம என்ன டேட்டா டேரெக்டாக கொடுக்குறோமோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். இட் டேக்ஸ் 2 cycles. Immediate addressing. It takes 7 T states. ஸோ அடுத்தது SBBR அப்படின்னா நம்ம எப்படி வந்து அடிஷனில் வந்து கேரின்னு மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பாரோன்னு மென்ஷன் பண்ணுவோம். சப்ராக்ட் ரிஜிஸ்டர் வித் பாரோ. ஸோ A ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்பும் ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்பும் கேரியும் சப்ராக்ட் செய்யப்பட்டு ரிசல்ட் ஆனது அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பிலிருந்து ரிஜிஸ்டர் ஆறில் உள்ள மதிப்பும் மற்றும் கேரி ஃப்ளாகில் உள்ள மதிப்பும் சப்ராக்ட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. இட் டேக்ஸ் 1 cycle ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் இண்டிகேட்ஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங். சரியா? ஸோ இட் டேக்ஸ் 4 T states. ஸோ A minus R minus கேரி. ஸோ இங்கே கேரிங்கிறது சப்ராக்ஷனை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னால் பாரோன்னு சொல்லணும். சப்ராக்ஷன் எப்படி சொல்லணும்? பாரோன்னு இண்டிகேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து சப்ராக்ட் ஆகி ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது
SBBM M na memory with borrow memoryங்கிறது இது indicates HL register pair. So A minus HL minus carry accumulatorல உள்ள மதிப்பிலிருந்து HL register pair மதிப்பை வந்து மைனஸ் பண்ணு, கேரியையும் மைனஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ அக்யூமுலேட்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். சரியா? இது எத்தனை சைக்கிள்ஸ்? 2 cycles. Register intact addressing. It takes 7 T states. So இது வந்து subtract memory with borrow. அடுத்து SBI subtract immediate with borrow. ஸோ immediate operation பார்த்துருக்கோம், அதுலேயே borrowவையும் சேர்த்து இதில் பார்க்குறாங்க. subtract immediate with borrow. ஸோ A minus by 2 minus carry. ஸோ டேட்டா என்ன டேட்டாங்கிறத டேரெக்டாக இண்டிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ A minus by 2 minus carry. ஸோ அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை இரண்டாவது பைட்டில் உள்ள மதிப்பும் மற்றும் கேரி ஃப்ளாகில் உள்ள மதிப்பும் சப்ட்ராக்ட் ஆகின்றது. இதன் முடிவு மீண்டும் அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகின்றது. 2 சைக்கிள்ஸ், இமீடியட் அட்ரஸிங், 7 T ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்ட்ராக்ட் இமீடியட் வித் பாரோ. அடுத்து இன்க்ரிமெண்ட் ரிஜிஸ்டர். R is equal to R plus 1. ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் இந்த கேட்டகரி கீழே தான் வருது. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாமே. ஏன்னா இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் இல்லையா? இன்க்ரிமெண்ட் R அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டரில் உள்ள டேட்டா ஒன் டைம் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ R is equal to R plus 1. ரிஜிஸ்டர் ஆரில் உள்ள மதிப்பு ஒரு முறை அதிகரிக்கின்றது. கேரி ஃப்ளாக் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, மற்ற எல்லா ஃப்ளாக்ஸுமே பாதிக்கப்படும். 0 ஃப்ளாக், சைன் ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி, இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ இதனால தான் வந்து இந்த அடிஷன் ஆப்ரேஷன் வர்றதுனால தான் இதுவும் வந்து அரித்மெட்டிக் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வருது நமக்கு. அடுத்து இன்க்ரிமெண்ட் எம். ஸோ எம்னா HL ரிஜிஸ்டர் பேர். ஸோ அது வந்து HL ரிஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பு ஒரு முறை அதிகரிக்கின்றது. கேரி ஃப்ளாக் மட்டும் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ HL ரிஜிஸ்டர் பேர் வந்து என்ன சொல்லுதோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு முறை அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் கேரி ஃப்ளாக் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் R, அடுத்து இன்க்ரிமெண்ட் M பார்த்தோம். அடுத்து டிக்ரிமெண்ட் R. டிக்ரிமெண்ட் சொன்னால் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன். R ரிஜிஸ்டர் உள்ள மதிப்பு ஒரு முறை குறைகின்றது, கேரி ஃப்ளாக் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ டிக்ரிமெண்ட் DCRனா டிக்ரிமெண்ட் R equal to R minus 1. ஸோ ரிஜிஸ்டர் R உள்ள மதிப்பு ஒரு முறை குறைகிறது, இதுலேயும் கேரி ஃப்ளாக் பாதிக்கப்படுவதில்லை. அடுத்து டிக்ரிமெண்ட் M. ஸோ HL ரிஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பு ஒரு முறை குறைகின்றது, கேரி ஃப்ளாக் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. இது வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இதில் ஃப்ளாக் வந்து 0 ஃப்ளாக், சைன் ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது, கேரி ஃப்ளாக் மட்டும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு. ரைட். அடுத்தது இன்க்ரிமெண்ட்லேயே வந்து INRன்னு பார்த்தோம். இங்கே INXனா என்ன? ரிஜிஸ்டர் பேர் 2, அதாவது 16 பிட், அதுதான் வந்து ரிஜிஸ்டர் பேர்னு சொல்லுவாங்க. RHRL ஹை ஆர்டர் ரிஜிஸ்டர், லோ ஆர்டர் ரிஜிஸ்டர் பேர். RHRL equal to RHRL plus 1. ஸோ ரிஜிஸ்டர் பேர்னா 2 HL கொடுக்குறோமோ அது மாதிரி RHRL plus 1. எந்த ரிஜிஸ்டர் பேரை நம்ம இண்டிகேட் பண்ணுறோம்? BCDE HL நமக்கு இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் பேர் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு தடவை அதிகரிக்கும். அதுதான் வந்து INX அப்படிங்கிறது. INXனா ரிஜிஸ்டர் பேர். அதே மாதிரி DCXனா டிக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பேர். RHRL minus 1. ஸோ நம்ம எந்த ரிஜிஸ்டர் பேரை எடுக்கிறோமோ அது -1. சரியா? ஸோ நம்ம வந்து 8 பிட் வேல்யூ தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 16 பிட் ரிஜிஸ்டர் பேர் எடுத்தாலும் அதோட வேல்யூவும் ஒரு தடவை நம்ம வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து காமிக்கலாம். நம்மளே வந்து டேரெக்டாக இன்ஃபர் பண்ணியும் பார்க்கலாம். இதில் எந்த ஃப்ளாக்ஸுமே அஃபெக்ட் ஆகலை. இந்த ரிஜிஸ்டர் பேரில் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளாகும் பாதிக்கப்படுவதில்லை. இதுலேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஒரு ஃப்ளாக்ஸ் நன் கொடுத்துருக்காங்க. ஸோ INXங்கிறது ரிஜிஸ்டர் பேருடைய இன்க்ரிமெண்ட், DCXங்கிறது ரிஜிஸ்டர் பேருடைய டிக்ரிமெண்ட். அடுத்து DAD RPனா ரெஜிஸ்டர் பேர். ஓகே, DADனா என்னென்னா ஆட் ரிஜிஸ்டர் பேர் டு HL. எந்த ரிஜிஸ்டர் பேர் எடுக்கிறோமோ அதை வந்து HL ரிஜிஸ்டர் பேர் கூட ஆட் பண்ணுறோம். HL equal to HL plus RHRL. பாருங்கள் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? HL ரிஜிஸ்டர் பேரில் தான் ஸ்டோர் ஆகுது. ரிஜிஸ்டர் பேர் RPயில் உள்ள மதிப்பானது H மற்றும் L ரிஜிஸ்டர் பேரில் உள்ள மதிப்புடன் ஆட் ஆகின்றது.
இதன் முடிவு HL ரிஜிஸ்டர் பேரில் மீண்டும் ஸ்டோர் ஆகின்றது. கேரி ஃப்ளாக் மட்டும் பாதிக்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பேரில் இருக்கிற மதிப்பு கூட HL ரிஜிஸ்டர் பேரோட வேல்யூவை ஆட் பண்ணி அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா HL ரிஜிஸ்டர் பேர் போய் ஸ்டோர் ஆகுது. கேரி ஃப்ளாக் மட்டுமே பாதிக்கப்படுதுன்னு போட்டிருக்காங்க. மற்ற ஃப்ளாக்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. இது எத்தனை சைக்கிள்ஸ் எடுத்துக்குது? 3 சைக்கிள்ஸ். இட் இண்டிகேட்ஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் 10 T ஸ்டேட்ஸ். ஸோ DAD அப்படிங்கிறது புது விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். DAD அப்படிங்கிறது டைரக்ட்லி ஆட் அப்படின்ட்டு ரிஜிஸ்டர் பேர் கூட HL ரிஜிஸ்டர் பேரை வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் HLங்கிற வேர்டே இல்லை, இருந்தாலும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். HL ரிஜிஸ்டர் பேர் கூட ஆட் ஆகி ரிசல்ட் ஆனது HL ரிஜிஸ்டர் பேர்லேயே போய் ஸ்டோர் ஆகுது. சரியா? அடுத்தது DAAனா என்னன்னு சொன்னால் டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர். இது வந்து கடைசி டைப் ஆஃப் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து புதுவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர், அதாவது அக்யூமுலேட்டர் உள்ள 8 பிட் டேட்டா ஆனது 2 4 பிட் பைனரி கோடட் டெசிமல் டிஜிட்டுகளாக கீழ்கண்ட செயல்களின் மூலம் மாற்றப்படுகின்றது. அதாவது அக்யூமுலேட்டரில் கூட 8 பிட் டேட்டாவை 2 4 பிட் BCD டேட்டாவாக மாற்றுறாங்க. எப்படின்னு சொன்னால் அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பின் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 4 பிட்களின் மதிப்பானது 9ஐ விட அதிகமாக இருந்தாலோ அல்லது ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் ஆனது செட் ஆகி இருந்தாலோ 6 ஆனது அக்யூமுலேட்டருடன் ஆட் ஆகின்றது. அதாவது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8 பிட் டேட்டாவை LSB MSBன்னு பிரிச்சுப்பாங்க. முதல்ல LSBயோட வேல்யூ வந்து ஆட் பண்ணுவாங்க. இதை ஆட் பண்ணும் பொழுது அந்த 4 பிட்ஸ் LSB இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை வந்து பார்ப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை வந்து பார்ப்பாங்க. அது வந்து 9ஐ விட அதிகமாக இருந்தால், 9ஐ விட அதிகமாக இருந்தாலோ இல்லை அதில் வந்து ஆக்சிலரி ஃப்ளாக் செட் ஆகியிருந்தாலோ உடனே அந்த வேல்யூ கூட 6ஐ வந்து ஆட் பண்ணுவாங்க. சரியா? 6 ஆனது அக்யூமுலேட்டருடன் ஆட் ஆகின்றது. அதே மாதிரி MSBயை வந்து ஆட் பண்ணுவாங்க. அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பின் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 4 பிட்களின் மதிப்பானது 9ஐ விட அதிகமாக இருந்தாலோ அல்லது கேரி ஃப்ளாக் ஆனது செட் ஆகி இருந்தாலோ 6 ஆனது அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பின் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 4 பிட்டுகளுடன் ஆட் ஆகின்றது. சரியா? ஸோ MSBயோட 4 பிட்ஸ் கூட ஆட் பண்ணுறாங்க. இதில் அனைத்து ஃப்ளாகும் பாதிக்கப்படும், அனைத்து ஃப்ளாகுகளும் பாதிக்கப்படும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி MSBயும் செக் பண்ணுறாங்க. அதில் 9ஐ விட அதிகமாக இருந்தால் இங்கே நம்ம கேரின்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஆக்சிலரி கேரின்னு சொல்லுவோம், இங்கே கேரின்னு தான் சொல்ல முடியும். செட் ஆகியிருந்தாலும் அது கூட 6ஐ ஆட் பண்ணி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 4 பிட்டில் 6ஐ வந்து ஆட் பண்ணுறாங்க. சரியா? இந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால தான் இது பேர் டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு சொன்னால் 8 பிட் டேட்டாவானது 2ஆக பிரிக்கப்பட்டு LSB MSB செக் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் 6ங்கிற வேல்யூ வந்து இது கூட ஆட் பண்ணுறாங்க. ஓகே. இது 4 T ஸ்டேட்ஸ். இது இம்ப்ளிசிட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இம்ப்ளைடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சைக்கிள்ஸ் வந்து 1 சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 20 இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அரித்மெட்டிக் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே என்னது? அரித்மெட்டிக் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ பார்த்துருக்கிறது அரித்மெட்டிக் குரூப். இதில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்துருக்கோம். தென் லாஸ்ட்டில் வந்து DAD இன்ஸ்ட்ரக்ஷன், DAD அப்படின்ற DAD இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். தென் டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டருங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம பார்த்தோம். சரியா? இதில் மெயினாக வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அடிஷன், சப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே அடிஷனில் ஒரு 6 இன்ஸ்ட்ரக்ஷன், சப்ராக்ஷனில் ஒரு 6 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் டேட்டா ஆட் பண்ணுறது இருக்குது, இமீடியட்டாக டேட்டா கொடுத்து ஆட் பண்ணுறது இருக்குது, கேரியும் சேர்த்து ஆட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அரித்மெட்டிக் குரூப்பில் வருது. இதோட என்னென்னு சொன்னால் நமக்கு இன்க்ரிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், டிக்ரிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். சில இடங்களில் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியராக நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ பார்த்துருக்கிறது அரித்மெட்டிக் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் வந்து நம்ம வந்து அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி படிப்போம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.